सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धम गीतामिருதம் महत्. கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு, இந்த அவதாரத்தில் மட்டும்தான் கண்ணன் உயர்ந்த ஒரு சாஸ்திரத்தையே நமக்காக உபதேசம் செய்தார். அதைத்தான் கீதா சாஸ்திரம், கீதோபனிஷத் என்று கொண்டாடுகிறோம். உபனிஷத்துக்கு நிகராக கண்ணன் சொன்ன அர்த்தங்கள் அவ்வளவு உயர்ந்த கருத்துகளாக உபனிஷத்தின் சாரத்தையே வழங்கினபடியால் பகவத்கீதையும் உபனிஷத் என்றே கொண்டாடுகிறோம். அதை பகவான் வேதத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். வேதங்களே பசுமாடு போல் இருக்கின்றனவாம். அந்த பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கும் இடையனாக கண்ணன் இருக்கிறார். அவர் நமக்காக கறந்து கொடுத்த சுவையான பால்தான் பகவத்கீதை என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கீதையை கொடுத்த கீதாச்சாரியன் வேறல்லர், பார்த்த சாரதியான தேரோட்டி எம்பெருமான் வேறல்லன். அந்த பார்த்த சாரதிதான் வெங்கட கிருஷ்ணனாக மூலவராகவும் பார்த்தசாரதி என்கிற உற்சவராகவும் திருவல்லிக்கேணியிலே காட்சி கொடுக்கிறார்கள். முன்பகுதியில் பெருமான் வெங்கட கிருஷ்ணனும் அவரோடு மூலவரோடு சந்நிதியில் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் தரிசித்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து உற்சவருடைய தரிசனத்தை இன்று நாம் பெற இருக்கிறோம். இந்த ஊர் பெருமான் உற்சவருக்கு பார்த்த சாரதி என்று திருநாமம். சாரதி என்றால் தேரோட்டி, பார்த்தன் என்றால் பிருதா என்பவளுடைய பிள்ளை என்று பொருள். பிருதா என்பவள்தான் குந்தி என்று நம்மாலே அறியப்படுகிறாள். பிருதா என்பது அவளுடைய இயற்பெயர். கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர் இருக்கிறாரே, அந்த வசுதேவருக்கு உடன் பிறந்த சகோதரிதான் பிருதா என்பவள். அவள் அதற்கு மேல் தத்து கொடுக்கப்பட்டாள். அவளுக்கு குந்தி என்கிற பெயர் ஏற்பட்டது. அவள்தான் பாண்டு என்கிற அரசனை மணந்து கொண்டு யுதிஷ்டிரன் முதலான 5 பெற்றெடுத்தாள். பாண்டுவுக்கு 5 மகன்கள். அதனால் அர்ஜுனன் என்பவன் அதாவது யுதிஷ்டிரன் முதலானவர்கள் எல்லாம் கண்ணனுக்கு அத்தையினுடைய பிள்ளைகள். அந்த அத்தை தான் குந்தி. அப்போ பிருத்தையினுடைய மகனான பார்த்தனுக்கு தானே தேரோட்டியாக இருந்தான். அதனால் பெருமானுக்கு பார்த்த சாரதி என்று திருநாமம். அந்த தேரிலே முன்னால் அமர்ந்து கொண்டு அர்ஜுனனை பீஷ்மர் விட்ட அம்புகளிலிருந்து பகவான் ரட்சித்து கொடுத்தாராம். அந்த திருக்கோலத்தோடு தான் இன்றளவும் நமக்கு பகவான் காட்சி அளிக்கிறார். இதோ உற்சவரை சேவித்து கொண்டோம் என்றால் அழகான திருமுக மண்டலம். பார்த்தா அழகான சொல்லலாமானால் அவருடைய முகம் முழுக்க வடுக்களோடு தான் காணப்படுகிறது. என்ன வடுக்கள்? இப்படி வேற எந்த ஊரிலும் பெருமான் காணப்படவில்லையே. ஒரு ஊர் சொல்லலாம், காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளை சேவிக்க போனோம்னால் அவருடைய திருமுக மண்டலத்திலும் நிறைய ஓட்டைகள் வடுக்களோடு இருக்கிறார். இந்த பார்த்தசாரதி எம்பெருமான சேவித்தாலும் அவரும் அதே போல் இருக்கிறாரே. என்ன காரணம் என்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் யக்ஞ குண்டத்துக்கு நடுவிலே பிறந்தவர். அதனால் அந்த வெப்பத்தில் திருமுக மண்டலம் அப்படி இருக்கிறது. இந்த பெருமான் அர்ஜுனனுக்கும் பீஷ்மாச்சாரியருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் பீஷ்மர் தொடர்ந்து அர்ஜுனனோடு சண்டையிட்டார். இன்னும் வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. சரி, இனி இலக்கை மாற்றிக்கொள்ளலாம் என்று அர்ஜுனனை தாக்குவதற்கு பதிலாக கண்ணனை தாக்க முயன்றாராம். அத்தனை அம்புகளையும் தன்னுடைய உடலிலே கண்ணன் ஏந்தி கொண்டார், வாங்கி கொண்டார். அந்த அம்புகள் பட்டு பட்டு குத்தி அவருடைய திருமேனி ரணத்தோடு எப்படி இருந்ததோ அதே வடிவத்தில் தான் இந்த ஊரிலே பகவான் காட்சி அளிக்கிறார். அப்ப ஏன் இப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எவ்வளவு தூரம் இறங்கி துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கிறார் என்பது அப்பதான் நினைவு வரும். எப்பவுமே அழகான திருமுக மண்டலத்தோடு மட்டும் இருந்தால் ஒருத்தர் நம்பிக்கையே வராது. அவர் அப்படி ஒரு வீரன்னு சொன்னால் அப்பப்ப கத்தியெல்லாம் வச்சுட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோட சண்டை போட்டுட்டு வந்து நின்னாத்தானே நமக்கு நம்பிக்கை வரப்போகிறது. அதை போல முகத்தில் வடுக்களோடு பெருமான் என்றளவும் காட்சி கொடுக்கிறார் என்றால் அதை பார்த்து நமக்கு நம்பிக்கை வருமோ இல்லையோ. நானும் ஒரு அர்ஜுனை போலத்தானே, அவனை போல நானும் கலங்கி இருக்கிறேன். எது நல்ல வழி என்று தெரியவில்லை, எனக்கு யார் ரட்சகன் என்று தெரியவில்லை. என்னுடைய தேரோட்டியாகவும் கண்ணன் இருந்தால் நல்லதுதானே. தேர் எது சுவாமி? என்கிட்ட தேரெல்லாம் இல்லை என்னால் இந்த உடல் தான் தேர் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவதூன்னு உபனிஷத்துல ஒரு உபதேசம். இந்த ஜீவாத்மா தான் தேருக்கு சொந்தக்காரர், இந்த உடம்பு தான் தேர். குதிரைகள் தான் கண்ணு காது மூக்கு வாக்கு தோல் இருக்கு, இதான் குதிரைகளாம். இந்த குதிரைகளை மனது என்கிற கடிவாளத்தை போட்டு அடக்கணும். நம்மால் அதுக்கெல்லாம் சக்தியே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? கடிவாளத்தை எடுத்து பார்சாதி பெருமானிடத்தில் கொடுத்து விட வேண்டும். அவர் பிடிச்சு மனசை இழுத்து அடக்கினார்னால்
புலன்கள் அனைத்தையும் அவரால் அடக்க முடியும். அப்ப நம்முடைய உடல் என்கிற தேருக்கும் அவரை சாரதியாக கொண்டோம் என்றால் தமக்காக இறங்கி ரட்சித்து நம்மை வைகுந்தத்துக்கு அழைத்து செல்ல போகிறார். அந்த திருக்கோலத்தோடு தான் பெருமான் காட்சி அளிக்கிறார். அழகான திருமேனி, 4 திருக்கரங்கள், மேல் திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார். வலக்கையிலே அபயஹஸ்தம். யாரும் பயப்பட வேண்டாம். மா சுச்சஹா, மூலவரையும் உற்சவரையும் சேவிச்சா ஒரு அழகான பொருள் கிடைக்கும். கண்ணன் அர்ஜுனனுக்கு சரமஸ்லோகம்னு உபதேசித்தாரே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு, என்னையே சரணமாக பற்றுன்னு தன்னுடைய திருவடிகளை காட்டினார். அந்த திருக்கோலத்தில் தான் வெங்கடகிருஷ்ணன் மூலவர் இருக்கிறார். பற்றினா என்ன ஆகும்? நான் உன்னுடைய பாபங்களையெல்லாம் போக்கி கொடுக்கிறேன், கவலைப்படாதே, பயப்படாதே, சோகப்படாதே என்று கண்ணன் தெரிவித்தாரா? அதுக்கு தான் பார்சாதி பெருமாள் அபயஹஸ்தம் வச்சுருக்கார். அப்போ மூலவர் சொல்றது எங்கால பிடி, உற்சவர் சொல்றது பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று 2 பேரும் சேர்ந்து அபிநயம் செய்து காட்டுகிறார்கள். அப்படி இடது கையில் கதையை பிடித்து கொண்டு அழகான திருக்கோலம். பகவானுக்கு எத்தனை அர்ச்சக சுவாமிகள் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாள்னால் அத்தனை விதங்களில் எத்தனையோ திருவாபரணங்களோடு பகவானை சேவிக்கலாம். அப்படியே வைரத்தோடு ஒரு நாள் அலங்காரம் பண்ணிப்பார், ஒரு நாள் சிவப்பு கல்லா அலங்காரம் பண்ணிப்பார், ஒரு நாள் புஷ்பத்தோடையே அலங்காரம் பண்ணிப்பார். வெவ்வேறு சிகை அலங்காரங்கள். இந்த பெருமானுக்கே ஒரு பெருமை. மற்ற எத்தனையோ ஊர்களில் இருந்தாலும் பார்சாதி பெருமானுக்கு உற்சவங்கள் நடக்கிறதோ இல்லையோ, அது பிரம்மோற்சவமாக இருக்கட்டும், பிரம்மோற்சவத்தை விட முக்கியமாக அத்தீன உற்சவம்னு 21 நாள் மார்கழி மாதத்தில் நடக்கிறதே, அந்த 21 நாள்களுக்குள்ளே அத்தனை திருக்கோலங்களை பகவான் சாத்திக் கொள்ளுகிறார். பொதுவாக இப்படியே சங்கம் சக்கரம் கதைன்னு இப்படியே இருந்தால் அது ஒரு அழகு. அப்படி இல்லாமல் என்னென்னைக்கு என்னென்ன ஆபரணங்கள் என்னென்ன விதமான அலங்காரங்கள்னு சொல்கிறேன். அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் இந்த வருஷம் ஒரு 4, அடுத்த வருஷம் ஒரு 4 என்றாவது சேவித்து முடித்து விட வேண்டும். பகல் 10 நாள், ராப்பத்து 10 நாள், அப்புறம் ஒரு நாள் ஏற்பா 21 நாள் உற்சவம் நடக்கிறதா திரு அத்தியன உற்சவத்தில். அதில் முதல் நாள் அன்று வெங்கட கிருஷ்ணனாக மூலவர் எப்படி இருக்காரோ அதே போல திருவடிகளை காட்டிக்கொண்டு சங்கத்தை பிடித்து கொண்டு உற்சவருக்கு அலங்காரம். இப்போ முதல் நாள் வெங்கடகிருஷ்ண அலங்காரம், 2வது நாள் வேணுகோபாலன் நின்று கொண்டு திருவடிகளை மாற்றி வைத்துக் கொண்டு கையில் புல்லாங்குடலோடு பகவான் காட்சி அளிக்கிறார். 3வது நாள் காளிங்க நர்த்தன திருக்கோலம். காளிங்கனுடைய வாளை இப்படி இடது கையில பிடிச்சிட்டு வலது திருவடி எடுத்து அவன் தலையில வைத்து அழுத்தி கொண்டு பகவானை சேவிக்கலாம். இது 3வது நாள் திருக்கோலம். 4வது நாள் அன்று ராமர் திருக்கோலம். ராமரும் சீதையும் அமர்ந்திருப்பது போல வலப்பக்கத்தில் லக்ஷ்மணனோடு 3 பேரும் காட்சி அளிக்கிறார்கள். அது ராமனுடைய திருக்கோலம். 5வது நாள் ஏணி கண்ணன். கண்ணன் வெண்ணெய் திருடுறதுக்கு ஏணியை வச்சு மேலே ஏறி பானை இறக்குவாரோ இல்லையோ, அந்த ஏணி ஏறும் விதத்திலேயே சாற்றுவார்கள். அது 5வது நாள் திருக்கோலம். 6வது நாள் அன்று பரமபதநாதன் ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டு கதையை பிடித்து கொண்டு வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அதே கோலத்தில் காட்சி அளிக்கிறார். அது 6. 7வது நாள் பகாசுரன் என்று கொக்கு வடிவத்திலே ஒரு அசுரன் வந்தான் பிருந்தாவனத்தில். அவனுடைய வாயை பிடிச்சு இப்படி கிழிச்சார் கண்ணன். அதே திருக்கோலத்தில் இன்றும் காட்சி அளிக்கிறார். 8ஆம் திருநாள் 7வது பகாசுர வதம். 8வது நாள் ராமர் பட்டாபிஷேகம். ராமனும் சீதையும் அமர்ந்திருந்து கொண்டு கீழிருந்து லக்ஷ்மணன் கொடை பிடிக்கும் விதத்தில் திருக்கோலம் சாத்துவார்கள். இது 8. 9வது நாள் அன்று அமர்ந்த திருக்கோலத்தில் வேணுகோபாலன். முதல்ல 2ஆம் நாள் அன்று நின்னுண்டு வேணுகானம் பண்ணாரா, இப்போ உட்கார்ந்துட்டார். ஏன்னா இது எல்லாருக்கும் ஆனந்தப்படுத்துவதற்காக வேணுகானம் செய்வது. அப்படி கோபிகைகள் எல்லாம் எங்க இருக்கிறார்களோ போய் வேணுகானம் பண்ணா மயங்கி மயங்கி எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாளாம். அது அமர்ந்த திருக்கோலத்தில் முரளிதரனாக சேவித்துக் கொள்ளலாம். 10வது நாள் அன்று நாச்சியார் திருக்கோலம். பெண்ணை போல நாச்சியார் தாயாரை போல பார்சாதி எம்பெருமான் வேடம் சாத்திக் கொள்ளுகிறார். இது பகல் 10 நாள் அழகான திருக்கோலங்கள். அடுத்து ராப்பத்தில் தினமும் கூட இல்லை, சில முக்கியமான திருக்கோலங்கள். 2வது நாள் அன்று மறுபடியும் வேணுகோபாலனாக திருக்கோலம். ஆனால் இதில் என்ன சிறப்புனால் பக்கத்தில் பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருப்பார். இதுக்கு முன்னாடி அது கிடையாது. ராப்பத்து வேணுகோபாலன் திருக்கோலத்தில் பசுமாடோடு வருகிறார். அதே போல 6ஆம் திருநாள் அன்று ராப்பத்து 6வது நாள் அன்று திருவேங்கடமுடையானை போன்ற திருக்கோலம். ஒரு கையால திருவடியை காட்டி மற்றொரு கை கட்டிஹஸ்தம், மேல சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு திருமலையப்பன் எப்படி இருக்காரோ அதே போல பார்த்தசாரதி எம்பெருமான் திருக்கோலம் சாத்திக் கொள்ளுகிறார். அது 6. 7ஆம் திருநாள் அன்று அப்படியே முத்தங்கி தலையிலிருந்து திருவடி வரைக்கும் அப்படியே முத்துக்கள் பதித்த அழகான அங்கி சாத்தி கொண்டிருப்பார். அன்றைக்குத்தான் நம்மாழ்வாருக்கு நாச்சியார் திருக்கோலம். நம்மாழ்வார் பெண் போல வேஷமிட்டிருப்பார்.
பார்சாதி எம்பெருமான் முத்தங்கியோடு வந்து அவர்களுக்கு அன்னைக்கு பாசுரம் எல்லாம் பாடி அவருக்கு மரியாதை நடக்கிறது. அது 7ஆம் திருநாள் இராப்பத்திலே 8வது நாள் அன்று மன்னார்குடி பெருமாள் சேவிக்கிறோமே, அதை போல ராஜமன்னார் திருக்கோலம்னு திருவடிகளை வைத்துக்கொண்டு ஒரு திருவடியை இப்படி தோளில் ஊன்றி இருப்பது போல் கையில் சாட்டையை பிடித்துக்கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். இது 8வது நாள். 9ஆம் திருநாள் அன்று கோவர்தன கிரிதாரியாக கையிலே கோவர்தன மலையை பிடித்து கொண்டு பார்சாதி சேவை சாதிக்கிறார். இதை திருமங்கையாழ்வாரே பாடுகிறார். இந்த பெருமான் யார் தெரியுமா? திருவல்லிக்கேணியிலே இருப்பவர். இந்திரனுக்கென்ற ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழ நடைசை மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து. கோபர்கள் எல்லாம் இந்திரனுக்குத்தான் வருஷா வருஷம் படையல் வைத்து வந்தார்கள். கண்ணன் திடீரென்று ஒரு வருஷம் அதெல்லாம் இந்திரனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், கோவர்தன மலை தான் நமக்கு எல்லா உதவியையும் செய்கிறது, அதற்கு கொடுக்கலாம்னு மாற்றிவிட்டார். அப்ப தனக்கு வேண்டிய பூஜை உணவு கிடைக்காமல் இந்திரனுக்கு பசி கோபம், நிறைய மழையை பொழிந்து வெள்ளக்காடாக மாற்றிவிட்டார் கோகுலத்தை. அப்ப எல்லாரும் கண்ணனிடத்துல ஓடி வந்தா. ஆயர் எந்தம்மோடு இனா நிறை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன கண்ணா நீ சொன்னா என்றுதான் மாத்தி யாகத்தை செய்தோம், அந்த படையலை வைத்தோம். இப்ப எங்களுக்கு உயிரே போயிடும் போல் இருக்கே, எப்படி தப்பிப்பது? எங்களையும் எங்கள் மாடுகன்றுகளையும் நீதான் ரட்சிக்க வேண்டும், எம்பெருமான் அருள் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும்னு சென்று பிரார்த்தித்தார்கள். கண்ணன் பார்த்தார், இப்பவும் நான் ரட்சிக்க கூடாது, கோவர்தனம் தானே ரட்சிக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால மறுபடியும் கோவர்தன மலையே தூக்கி பிடித்தாராம். அந்தமில் வரையால் மழை தடுத்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்தமில் மலை, இது எவ்வளவு பெரிய மலை, அதுக்கு கீழே அந்த மலையை தூக்கி கொடையா பிடிச்சாரோ இல்லையோ, அதற்கு கீழே அங்கு இருந்த பசுமாடுகள், கன்றுகள், மிருகங்கள், மனிதர்கள் அனைவரும் வந்து அடைக்கலம் புகுந்தார்கள். அப்பேற்பட்ட மலையை தூக்கி பிடித்தானே, அந்த கோவர்தன மலையை தாங்கிய காட்சியோடு தான் 9வது நாள் இராப்பத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். இதெல்லாம் ராப்பத்து திருக்கோலங்கள். அடுத்தது 11வது நாள் ஈயற்பா கேட்க வேண்டுமே, அன்னைக்கு அழகான ஒரு அங்கி தலையில குல்லாய் சாத்தி கொண்டு நன்ன திருமேனி முழுக்க அங்கி சாத்தி கொண்டு பகவான் எழுந்தருளுகிறார். இதெல்லாம் இராப்பத்திலே பகல் பத்திலே அவர் சாத்தி கொள்ளக்கூடிய வெவ்வேறு திருக்கோலங்கள். அதுதானே உற்சவருக்கு அழகு. மூலவருக்கும் உற்சவருக்கும் என்ன வேறுபாடு? மூலவர் புறப்பட்டு வெளியே வர முடியாது, அவருக்கு திருக்கோலங்கள் எல்லாம் சாத்த முடியாது. அவர் அப்படியே இருப்பது போல சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படியே இருப்பார். நாம் போய் அவரை தரிசித்து கொண்டு அருள் பெறலாம். ஆனால் வர முடியாதவர்களுக்கு இல்லை, வெவ்வேறு திருக்கோலங்களில் சேவிக்க வேண்டும், வெவ்வேறு அலங்காரங்களை பார்க்க ஆசைப்படுபவர்களுக்கு என்ன பண்றது? அதுக்குத்தான் பகவான் இத்தனை உற்சவங்களை கொண்டாடுகிறார். இப்போ இந்த திருவத்தியன உற்சவத்தை போல பிரம்மோற்சவத்திலும் பல வாகனங்கள், திருக்கோலங்கள் அனைத்துமே உண்டு. பார்சாதி எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தினுடைய ஸ்ரவண நட்சத்திரம் அன்று முடிவடைகிறது. தீர்த்தவாரி சித்திர மாசம் ஸ்ரவண நட்சத்திரம் அன்று முடிவது போல 10 நாட்களுக்கு பெருமானுக்கு வெகு விமரிசையாக இதோ அநேகமாக இந்த நிகழ்ச்சி இப்போது வரும் சமயத்தில் பிரம்மோற்சவம் நடந்து கொண்டே இருக்கும் அல்லது முடியும் தருவாயில் இருக்கலாம். அந்த சமயத்துக்கு தான் நாமும் இப்போது பார்சாதி பெருமானை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சித்திர மாசம் ஸ்ரவணத்தில் முடியும்படிக்கு 10 நாள் உற்சவம் கொண்டாடுகிறார். 7ஆம் திருநாள் அன்னைக்கு தான் பெரிய தேரோற்சவம். பெருமானுடைய கோவில் வாசலிலேயே கிழக்கு கோபுர வாசல் இருக்கே, அதுக்கு நேர் எதிர்த்தாற் போலேயே தேர் இருக்கிறது, பெரிய தேர். அதில் தான் பார்சாதி பெருமாள் எழுந்தருளி லட்சக்கணக்கில் ஜனங்கள் வந்து தேரை இழுத்து வருகிறார்கள். அதெல்லாம் பகவானுடைய பிரம்மோற்சவத்தினுடைய பெருமை. அதை போல பல உற்சவங்கள், பல்லவ உற்சவம்னு உண்டு, பெருமானுக்கு தவனோற்சவம்னு உண்டு. பலவிதமான மலர்கள் இதையெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து மாசி அல்லது பங்குனி இந்த சமயத்தில் தவனோத்சவம் என்று கொண்டாடுகிறார். வைகாசி மாசத்திலே வசந்தோத்சவம் 10 நாட்கள். வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ, அப்ப குளிர்ச்சிக்காக 10 நாட்கள் அந்த வசந்தோத்சவம் கொண்டாடுகிறார். ஆனி மாசத்திலே அமாவாசை தொடங்கி 7 நாளுக்கு கோடை உற்சவம் பெருமானுக்கு நடக்கிறது. இதை போல எத்தனையோ மாசி மாசத்துல தெப்போத்சவம் உண்டு. கீழே கைரவணி புஷ்கரணின்னு பார்த்தோமே, மாசி மாசத்துல தெப்போத்சவம் 7 நாள். அதில் முதல் 3 நாட்கள் பார்சாதி பெருமாளுக்குத்தான் தெப்பம். அப்புறம் ஒரு நாள் வரதர், ஒரு நாள் ராமர், ஒரு நாள் நரசிம்ம பெருமான், ஒரு நாள் ரங்கநாதன் என்று மீச்ச 4 நாட்கள். இதை போல பல உற்சவங்களை கொண்டாடி பல ஆபரணங்கள், அலங்காரங்கள், பிரசாதங்கள், உற்சவங்களோடு பகவான் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இது பார்த்தசாரதி பெருமான் வெங்கடகிருஷ்ணனுடைய பெருமை. ஊரு சன்னதி பார்த்திருக்கோம். இதை போல இன்னும் 4 பெருமான்கள் இந்த ஊரிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய சரித்திரம் என்ன, அவர்களுடைய பெருமை என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம்.